அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஏதோ ஒன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது தெய்வம் எடுத்த முடிவு, இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். நினைத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் வலம் வருகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் மிக சிறப்பாகவும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. முழு சுபகிரகமான குரு பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக குருவை வக்ர இயக்கம் பாதிக்காது என்பதால் பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. தனஸ்தானத்தில் பாத சனியாக 2ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் தனஸ்தானத்தை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் அங்கு சனியுடன் இணைகிறார். சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு அமோகமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இணைவாக பார்க்கப்படுகிறது. தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே பெரிய அளவில் நீடிக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு மிக பெரிய அளவில் வரப்பிரசாதமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தைரியஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானமாகிய 4ஐ வலுப்படுத்தக்கூடிய அமைப்பிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை களைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயஸ்தானமாகிய 12இல் சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியும் ஆதாயமும் நிறைவாக அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் விலகும். இதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லாமல் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களுக்கு வெகுமதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. நன்மை நிறைந்த பல்வேறு வகையான வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேரும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையான காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி தொட்டது அனைத்தும் துலங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் திருவாரியான கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலக்கப்படுவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடும். மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலும் விலகுவதோடு நன்மையும் நிறைவான வளர்ச்சியும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக தடை தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். புதிய வரன் கிடைத்து
சிறப்பான முறையில் திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும். தனி ராகு கேது என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்கள் மீது குறை கொண்டிருந்தவர்கள் மத்தியிலும் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. உங்களை குறை சொல்லி திட்டியவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது வெறுப்புணர்ச்சியை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் நல்ல பல செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி பெற முடியும். நிம்மதியான உத்தியோகம் சார்ந்த சூழலும் தொழில் சார்ந்த சூழலும் அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் லாபத்திற்கு குறைவு இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் மிக சிறப்பாகவும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களது அனுபவ ரீதியான பணிகளை நன்கு திறன்பட பயன்படுத்திக் கொள்வதால் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் போன்றவை மிக சிறப்பாக மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எளிதில் சந்திக்க முடியும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்திருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய தனித்திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கலைத்துறைக்கு உண்டு. கலைத்துறையில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் முன்னேற்றமும் நிறைவாக அமையுங்க. நீங்கள் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் திறன்பட செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு எதிர்காலத்தை பற்றிய வளர்ச்சியும் மிக சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளை நன்கு திட்டமிட்டு விளைச்சல் அதிகரித்துக் கொள்வதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும். பழைய கடன்களை வைத்து நிம்மதி பிறப்பதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக பெரிய அளவிலான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேலனின் அருளால் இது தெய்வம் எடுத்த முடிவு. மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும்.